பிரான்ஸ் இப்ப பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது போல எங்களுக்கும், அதாவது ஈழத்தமிழ் மக்களோட அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் இது அவர்களுக்கு ஒன்று தெரியும், மேற்குலக நாடுகளை உள்ளுக்கு கொண்டு வந்தால் இந்தியா எதிராக இருக்கும் என்பதால் இந்த வாரம் இந்திய பிரதமர் அவசரமாக பிரித்தானியாவில் வந்திறங்கியிருந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இப்படி இந்தியாவுடனான உறவுகளை வளர்த்துக் கொண்டிருக்கிற பிரித்தானியா எங்களுக்காக எதிர்த்து நிற்குமா? இந்தியா இதில் ஒரு எங்களுக்கு அனுசரணையாக இருக்கவில்லை, தடைக்கல்லாக இருக்கு. அது தலைவருக்கும் இறுதி கட்டங்களில் தெரியும். களத்தில் எனக்கு ஒரு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமாக இருந்தால் டாஸ்போராவில் ஒரு உழுப்புவேன். இந்த சருகெல்லாம் விழுந்து போட்டுட்டும், ஆனால் அதை உழுப்புறதுக்கு அவர் இல்லை. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும். இது ஓர்த்தோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம். மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓர்த்தோ ஷீல்ட். பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகில் பல அரசியல் ராஜதந்திர ரீதியான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன, அறிவிப்புகளும் வெளியாகின்றன. அந்த வகையில் பிரான்சினுடைய அறிவிப்பானது உலக பந்தில் பலரையும் வியப்படைய செய்திருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்காவினை அந்த இடத்திலே அமைதி காக்க செய்திருக்கின்றது. பலஸ்தீனம் தனி நாடாக பிரகடனப்படுத்துவது தொடர்பில் பிரான்சினுடைய அறிவிப்பு என்பது யாரும் எதிர்பாராத வகையில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஐரோப்பிய வட்டகையின் ஒரு முடிவாகவே பிரான்சினுடைய அறிவிப்பு இருப்பது போன்று பலரும் பார்க்கிறார்கள். உங்களுடைய பார்வையில் நீண்ட நாட்களாக ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற இனம், விடுதலை நோக்கி பயணிக்கின்ற ஒரு இனம், தங்களுடைய நாடு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற இனத்துக்கான இந்த அறிவிப்பானது கடந்த காலங்களிலும் பல அறிவிப்புகள் காணல் நீராகி இருக்கின்றன. இந்த அறிவிப்பு சாத்தியப்பாடு இருக்கின்றனவா அல்லது இவையும் ஒரு காணல் நீராக மாறிவிடுமா? என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கடந்த வாரம் கூறியிருக்கின்றார். அதாவது இரு தேசங்கள் என்பதை பிரான்ஸ் ஐநாவின் பொது சபையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அங்கீகரிக்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு முதலும் உங்களுக்கு தெரியும், பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த இரு தேசங்கள் என்ற அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்தன. அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக கடந்த மாதம் கொண்டு வர வேண்டிய அந்த தீர்மானம் நிறுத்தப்பட்டிருந்தது. இருந்த போதும் தற்போதைய இப்ப உண்மையில் இது பிரான்ஸ் இதே சுற்றி பலஸ்தீன மக்களுக்கானது என்று சொல்லி கொண்டு வந்ததா என்றால் இல்லை. தற்போதைய அந்த பூகோள அரசியல் நெருக்கடி, டைனமிக் சேஞ்ச் என்று சொல்றது, அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த கள நிலைமைகள் பிரான்ஸை அந்த ஒரு நிலைக்கு கொண்டு விட்டிருக்கின்றது. இது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக வரி மோதல்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள். உதாரணமாக இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா இல்லை, ஆனால் பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான முறுகல், இவைகளின் ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் பிரான்சின் அறிவிப்பை தொடர்ந்து இப்ப பிரித்தானியா மீது கடுமையான அழுத்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட 200 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்டாமர் இரு தேசங்கள் என்பதை ஐநாவில் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அழுத்தங்களை போட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1/3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப கடந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் இதுவரை காலமும் முஸ்லீம்கள் 2 பிரதான கட்சிகள், தொழிற்கட்சியாக இருக்கலாம் அல்லது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக இருக்கலாம், 2 இணைந்து வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த தடவை கடந்த தேர்தலில் அவர்கள் தனித்து நின்றார்கள். என்று சொன்னால் இந்த 2 கட்சிகளுடனும் இணைந்து வேலை செய்வதால் தங்கள் இனத்தின் அடையாளத்தை தொலைக்கிறோம் என்று அவர்கள் யோசித்தார்கள். அப்ப உங்களுக்கு தெரியும், நினைக்கிற மான்செஸ்டர் பகுதி நினைக்கிறேன், அவர்கள் கடைசி நேரத்தில் தான் இந்த முடிவை எடுத்தனர். அப்போ அவர்களிடம் வேட்பாளர் கூட இல்லை. ஒரு டாக்ஸி ஓடுறவரை கூட போட்டு நிறுத்தி தங்கள் பிரதேசத்தில் எல்லா முஸ்லிம் மக்களையும் வாக்களிக்க வைத்து வெற்றி பெற வைத்திருந்தார்.
அவ்வாறான ஒரு பல இடங்களில் கடும் போட்டியாக இருந்தது இந்த பிரதான பிரித்தானியாவுடைய கட்சிகள் வெல்வதற்கு. அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருந்தார். அப்ப இதேதான் பிரான்சிலும் இந்த நிலைமை. அப்ப அரபு நாடுகள் உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகள் இப்போது ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் நிற்பதும் இந்த மேற்குலக நாடுகளுக்கு ஒரு கடுமையான அழுத்தமாகத்தான் இதன் வெளிப்பாடாகத்தான் பிரான்சின் அறிவிப்பு வந்திருக்கின்றது. ஆனால் எது எவ்வாறோ பலஸ்தீனத்துக்கு இது ஒரு சாதகமானதாக இப்ப ஹமாஸ் அதனை வரவேற்றிருக்கு. G7 இருக்கின்ற நாடுகளில் முதலாவது நாடாக பிரான்ஸ் தான் இந்த பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கு. அடுத்ததாக UN என்ற பாதுகாப்பு சபை. இப்ப இது சில நன்மைகளை ஏற்படுத்தும் என்று சொன்னால், இப்ப மேற்கு கரையை இணைப்பது என்ற இஸ்ரேலின் திட்டம், காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றுவது என்ற இஸ்ரேலின் திட்டம், இதுகளுக்கு ஒரு தடையாக இருக்கலாம். உடனடியாக இது உண்மையா பெரும்பாலும் இது ஒரு சிம்போலிக்கா இருக்கும், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சா இல்லாட்டிலும். ஆனால் சைக்காலஜிக்கலா இது ஏனைய நாடுகளுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா 2024 ஆண்டு மே மாதம் நோர்வே, அயர்லாந்து, ஸ்பெயின் போன்ற நாடுகள் இந்த இரு தேசங்கள்ன்றதை அங்கீகரித்திருந்தது. இப்போது அதுல பிரான்சும் இணைந்து இருக்கின்றது. நீங்கள் கூறுகின்ற போது 2009 ஆண்டு தான் நம்முடைய மனக்கண் முன் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பில் பிரான்சினுடைய அறிவிப்பு, அல்லது இன்று உலக நாடுகள் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய கணிசமான நாடுகள் பலஸ்தீனத்தில் இடம்பெறுகின்ற அநீதிக்கு எதிரான வழங்கப்படுகின்ற குரல்கள் எல்லாம் பார்க்கின்ற போது 2009 எங்களின் நிலை அல்லது நாங்கள் இருந்த அந்த காலத்தை பல சந்தர்ப்பங்களில் மீட்டு பார்க்க வைக்கின்றது. இடப்பெயர்வாக இருக்கலாம், அல்லது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்கி இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் மீதான தாக்குதலாக இருக்கலாம். ஆனாலும் கூட பிரித்தானியா அதே போன்று பிரான்சினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்த அமைச்சர்கள் அடங்கலானவர்கள் 2009 ஆண்டு யுத்தம் இடம்பெற்ற போது இலங்கைக்கும் சென்றார்கள். அவர்கள் ஒரு முயற்சியை ஈடுபட்டார்கள். இப்போது பலஸ்தீனத்துக்கு கொடுக்கின்ற அதே அளவான அல்லது அதுக்கு குறைவானது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு வெளிப்படை தன்மையோடு ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். என்ன சறுக்கல் இடம்பெற்றது? அல்லது ஈழத்தமிழர்கள் என்பதால், அல்லது ஈழத்தமிழர்கள் உலகப்பந்தில் அழிந்தாலும் பரவாயில்லை என்பதற்காக பிரான்சும் பிரித்தானியாவும் பார்வையாளராக சென்று பார்த்து வந்தது. பார்வையாளர்களாக என்பதை விட அவர்கள் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்குள் ஏதோ ஒரு வகையில் தங்கள் பிரசன்னத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளைத்தான் மேற்கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா அதில் ஈடுபட முடியாது. ஏனென்றால் 2007 ஆண்டு அமெரிக்கா கோத்தபாய ராஜபக்ஷவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கையின் அடிப்படையில் திருகோணமலையை 10 வருடங்களுக்கு எழுதியிருந்தது. அது நாங்கள் பல தடவைகள் இங்கு பேசியிருந்தோம். அந்த 2007 ஆண்டு எழுதப்பட்டது 2017 ஆண்டு முடிவுக்கு வந்த போதுதான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு பேந்து மீண்டும் புதுப்பித்தார்கள். அது வேறு விடயம். அப்ப அமெரிக்கா ஈடுபடா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு அடுத்த உடன்பாடு சோஃபான்றதை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் அதற்கு தேவையானதை தான் நேரடியாக அமெரிக்கா இன்னொரு தடவை இலங்கையிடம் கேட்க முடியாது. அப்ப அதன் மறுவடிவமாக பிரான்சையும் பிரித்தானியாவையும் கையாண்டிருந்தது. பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர் டேவிட் மில்லிபேண்ட் அப்போது இருந்தவர். பிரான்சின் வெளிவார அமைச்சர் பெர்னார்ட் குச்சினர் அப்போது இருந்தவர். அவர்கள் தான் அங்கு சென்றிருந்தார்கள் கொழும்புக்கு. ஏப்ரல் மாதம், மே மாதம் போர் முடிகிறது, ஏப்ரல் மாதம் சென்றிருந்தார்கள். ஏப்ரல் 24 பிரான்சில் இவர்கள் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அப்போது செய்திகள் வெளிவந்திருந்தது, பிரான்சும் பிரித்தானியாவும் இணைந்து உதவிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளது என்று சொல்லியும், இது தொடர்பில் பிரான்சின் வெளிவார அமைச்சர் பெர்னார்ட் குச்சினரும் பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர் டேவிட் மில்லிபேண்டும் கலந்துரையாடி இருப்பதாகவும் கூறும். அப்ப இந்த சமயம் தான் அவர்கள் அங்கு செல்கின்ற சமயம். பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 24 அவர்கள் அங்கு கதைக்கிற அதே சமயம் அன்றைய இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் NK நாராயணனும் வெளிவார செயலாளர் சிவசங்கர் மேனனும் 24 காலை கொழும்புக்கு வந்திருந்தார். கொழும்புக்கு வந்தவர்கள் ஒரு போர் நிறுத்தத்தை தாங்கள் கொண்டு வரப் போவதாகவும், தாங்கள் அந்த மக்களை காப்பாற்ற முயற்சி எடுக்க போவதாகவும் ஒரு நாடகம் ஆடியிருந்தார். அதே நேரம் பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் அவர்கள் ஒரு எச்சரிக்கையாகவும் இருந்தார்கள். அதாவது இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தின் இந்த நடவடிக்கையில் தாங்கள் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதாகவும்,
தாங்கள் அதனை இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தாங்கள் அதனை முடிப்பதாகும். இப்ப அந்த டைம் சொல்கையும் கூறியிருந்தார், இந்த மக்கள் இவ்வளவு பேர் அழிவுகளை சந்திப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது பல நாடுகளும் அப்போது தெரிவித்திருந்தன. அந்த நேரம் தான் பிரித்தானியாவும் பிரான்சும் உதவிகளை கொண்டு வருவது என்ற போர்வையில் வர இருந்தார்கள். அதனையும் இந்தியா தடுத்திருந்தது. அவர்கள் உடனடியாக மாற்றிவிட்டார்கள். நீங்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வரவில்லை, போர் நிறுத்தம் வரப்போகிறது, அது நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்கள் என்னென்னா அந்த காலத்தை வாங்குகிறார்கள். என்றால் இவர்களை கொஞ்சம் டிலே பண்ணி இந்த போரை முடித்து விடுவதற்குரிய. அப்ப இதில் முக்கிய தரப்பாக நின்றது இந்தியா. இப்ப நீங்கள் இப்போது கேட்டது போல பிரான்ஸ் இப்ப பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தது போல எங்களுக்கும், அதாவது ஈழத்தமிழ் மக்களிட அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் இது அங்கீகாரம் தனிநாடு கிடைத்துவிடும் என்று நான் கூறவில்லை, அல்லது பிரச்சனை முடிந்துவிடும் என்று கூறவில்லை, அல்லது இலங்கை அரசு உடனடியாகவே இந்த திட்டமிட்ட இனஅழிப்புகள் பௌத்த விகாரைகளை நிறுவுவதில்லை, நிறுத்திவிடும் என்று கூறவில்லை. அது வேறு விடயம். அல் ஜசீராவிட மெடிஹாசனுடன் கதைக்கும் போது ரணில் ஒன்றை கேட்டாரே, உங்களை ஏதாவது ஒரு நாடு அங்கீகரித்திருக்கிறான் ஒரு கேள்வியோட கேட்டார். அதே அந்த கேள்விக்கான பதிலையாவது எங்களால் ஏற்படுத்தி இருக்க முடியும், ஏதாவது ஒரு நாட்டை அங்கீகரிக்க வைக்க. ஆனால் அது இந்தியாவால் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் அதன் பிற்பாடு இடம்பெற்ற என்கிற அனைத்துலக மட்டத்தில் நாங்கள் மேற்கொண்ட செயற்பாடுகள் என்றே சொல்ல முடியாது. அதற்கு பிறகு நாங்கள் எந்த செயற்பாட்டையும் மேற்கொள்ளவில்லை, மேற்குலகத்தை அதற்குள் கொண்டு வருவதற்கு. ஏனென்று சொன்னால் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவின் வேலைக்குள் தான் அவர்கள் நின்றார்கள் முற்று முழுதாக. என்னென்று சொன்னால் இந்தியா சொல்வதை நம்புவது போன்றதுதான். ஏனென்று சொன்னால் மேற்குலகத்தை அவர்களுக்கு கொண்டு மேற்குலக நாடுகளுடன் இணைந்து இயங்கினாலும் அவர்களுக்கு ஒன்று தெரியும், மேற்குலக நாடுகளை உள்ளுக்கு கொண்டு வந்தால் இந்தியாவுக்கு எதிராக இருக்கும் என்பதால் செயற்பாட்டாளர்களை பொறுத்தவரையில் இப்ப அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது அமைப்புகளாக இருக்கலாம், அவர்கள் அந்த 2009ஆம் ஆண்டு மே 17 முடிந்ததோ, ஆயுத போராட்டம் மௌனித்ததோ, அன்றுடன் தங்கள் போக்கையும் மாற்றிவிட்டார்கள். அப்ப அன்றுடன் விடுதலை போராட்டம் ஸ்தம்பித்து விட்டது என்றுதான் கூறுகிறேன். நீங்கள் எப்போது கூறினீர்கள், உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது சர்வதேசம் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக என்ன முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது கடந்த காலங்களில் என்ன முடிவுக்கு முயற்சி செய்தாலும் சரி, அந்த முடிவுகள் அனைத்தையும் இந்தியாவை மீறி எடுக்க முடியாது. குறிப்பாக விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கு இடையிலும் இடம்பெற்ற பேச்சின் போதும் கூட அந்த பேச்சு மேசையிலே அல்லது பேச்சினுடைய 3ஆம் தரப்பாக கலந்து கொண்ட நோர்வேயினுடைய வெளிவிவகார அமைச்சராக இருந்தவர் அல்லது விசேட தூதுவராக இருந்த எரிக் சோல்கைமாக இருக்கலாம், விதார் கெல்கிசனாக இருக்கலாம், அனைவரும் வருகின்ற போது டெல்லி சென்று மீண்டும் திரும்புகின்ற போதும் டெல்லி சென்று திரும்பியமையும் கூட அதனுடைய ஒரு வெளிப்படை தன்மையாக இருக்குமா? உண்மைதான். என்று சொன்னால் இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த வாரம் நள்ளிரவு இந்திய பிரதமர் அவசரமாக பிரித்தானியாவில் வந்திறங்கியிருந்தார். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 2 நாடுகளுக்கும் இடையில். இப்ப இலங்கையில அடுத்த பிரச்சனை, இலங்கையில சீனா மிகவும் தனது நடவடிக்கைகளை விரிவாக்கி கொண்டே போகிறது. BYD என்றது சீனாவின் எலக்ட்ரிக் கார், கிட்டத்தட்ட டெஸ்லாவையே அது மிஞ்சக்கூடிய ஒரு நிலையில் தான் நிற்கின்றது. அது பல இடங்களில் ஷோரூம்களை திறந்திருக்கின்றது. இப்போது AKH PLC என்ற அந்த சூப்பர் மார்க்கெட் செயின் அவர்களுடன் ஒரு உடன்பாட்டை போட்டிருக்கின்றது. இலங்கையின் யாழ்ப்பாணத்திலிருந்து எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற அந்த சூப்பர் மார்க்கெட் செயினில் சார்ஜிங் பாயிண்ட் போடுவது. அப்போ அது போட்டு விட்டால் மக்களிடம் இந்த கார்களை விற்பனை செய்வது இலகுவாக இருக்கும். அதே நேரம் பாகிஸ்தானிலும் அது இந்த BYD இந்த அசம்பிளிங் உரிமையை கொடுத்திருக்கின்றது பாகிஸ்தானுக்கு. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனா இலங்கைக்கான அத்தனை உதவிகளையும் நிறுத்திவிட்டது. அதாவது அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தான் நிற்கின்றது. என்னென்று சொன்னால் இலங்கை சீனாவுடனான தனது உறவுகள் தொடர்பான ஒரு உறுதித்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பது சீனாவின் திட்டமாக இருக்கின்றது. இந்தியா இதற்கு நடுவில் நிற்கிறது. இப்ப இந்தியாவுக்கு உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா கொண்டு வந்த தடை, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கொண்டு வந்த தடை. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கொண்டு வந்தது என்னென்று சொன்னால் இந்தியாவின் எரிபொருள் விநியோகம். இப்ப ஐரோப்பாவுக்குள்ளும் பிளவுகள் இருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான பிளவுகள். பிரித்தானியா கூடுதலாக அமெரிக்கா சார்ந்து நிற்கின்றது.
அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மீது போட்ட இந்த வரிகள் ஒரு பிரச்சனை. அந்த வரிகளின் ஒரு அங்கம் தான் மேக்ரோன் அறிவிப்பும் அந்த வரிகளின் ஒரு அங்கம். இந்த நேரத்துல தான் பிரித்தானியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கின்ற அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் வந்து சீனாவில் போய் இறங்கி நிற்கின்றார். அப்ப சீனாவுடனான ஒரு உறவுகளை, சீனாவை ஐரோப்பிய ஒன்றியமோ அமெரிக்காவோ அல்லது பிரித்தானியாவோ யாரும் புறக்கணிக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. இந்தியாவால் கூட இனி முடியாது என்பதை இந்தியாவும் மெல்ல மெல்ல உணர்ந்து விட்டது. எனவேதான் பிரித்தானியாவுக்கு சென்ற நரேந்திர மோடி அவர்கள் மாலதீவுல போய் இறங்கி நிற்கின்றார். மாலதீவு என்பது ஜாழ்ப்பாணத்தின் சனத்தொகையை விட குறைந்த சனத்தொகை உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டில் அஜித் டோவாலாக இருக்கலாம், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், ஜெய்சங்கராக இருக்கலாம், நரேந்திர மோடியாக இருக்கலாம், பிரதமர் வரிசையில் நிற்கிறார்கள் அந்த மாலதீவின் அதிபருக்கு கைகுலுக்குவதற்கு. மாலதீவு சீனாவுடன் இணைந்து இயங்குகின்றது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலிய உல்லாச பயணிகள் இலங்கைக்கு வருகிறார்கள் அதிக அளவில். ஏனென்றால் மாலதீவு அவர்களுக்கு வீசா கொடுப்பதை கூட நிறுத்தி இருக்கின்றது. ஆனால் அதே இஸ்ரேலுக்கு இந்தியா வந்து ஆயுதங்களையும் கொடுக்கின்றது, ட்ரோன்களை செய்து கொடுக்கின்றது. ஆனால் மாலதீவு அவ்வாறு இல்லை. மாலதீவு அண்மையில் துருக்கியிடமிருந்து ஏவுகணை கப்பலை வாங்கியிருந்தது. அப்படி இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு போய் இறங்கி இருக்கின்றார். உலகத்தின் கடகடண்டு, அதாவது கடந்த வருடம் பேசிய வீராப்புக்கும் இந்த வருடத்துக்கும் இடையில் கடுமையான வேறுபாடு இருக்கின்றார். அவர்கள் அதை உணர்கிறார்கள். என்னென்னு சொன்னால் டைனமிக்கா அதை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு, பொலிட்டிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறது, பூகோள அரசியல் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது என்ற நிலை. அப்ப இதுல நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது தமிழர் விவகாரத்தில் இந்தியாவை உண்மைதான், இந்தியா இதில் ஒரு எங்களுக்கு அனுசரணையாக இருக்கவில்லை, தடைக்கல்லாக இருக்கின்றது. தடை நீக்கி என்று நாங்கள் விடுதலை போரில் பல தடவைகள் இந்த சொற்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க, தடை நீக்கி என்று. அந்த தடையை நீக்குவதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதில் எங்கள் அமைப்புகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ அந்த தடை எவ்வாறு நீக்க வேண்டும் என்பதை கூட அவர்கள் ஒருபோதும் சிந்தித்ததாக இல்லை. இப்ப உதாரணமா நீங்கள் பார்க்கலாம், பிரித்தானியாவில் வந்து இந்த செம்மணி படுகொலை தொடர்பாக, செம்மணியில் கைப்பற்றப்பட்ட இந்த மனித எச்சங்கள் தொடர்பாக உமா குமரன் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார் வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமியோடு. லாமி கூறியிருந்தார், பிரித்தானியா நேரடியாக பேசும் இலங்கையுடன். அது நல்ல விஷயம், அவ சொன்னதும் சரி, பிரித்தானியா சொன்னதும் சரி. இனி நாங்கள் சிந்திக்க வேண்டியது நடக்குமா நடக்காதா, அதுக்கு பின்னணி என்ன, உண்மையில சாத்தியமா? இல்லை. ஏன் இப்ப பிரித்தானியா அதே சமயம் இந்தியாவுடனான ஒரு வர்த்தகத்தை மேற்கொண்டிருக்கின்றது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் பிரித்தானியா தங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலை வருகின்றது. அதாவது 100 வருடங்களுக்கு முதல் இந்தியாவை அடிமையாக வைத்திருந்தவர்கள் இப்போது இந்தியாவுடன் 6 பில்லியன் முதலீட்டை கடனாக பெற்றிருக்கின்ற வேண்டியதுதான் காலம் என்று சொல்றோம். காலம் எவ்வளவு வேகமாக சுழறுகிறது. ஒரு காலத்தில் உங்களின் அடிமையாக இருந்தவர்கள் இன்றைக்கு நீங்கள் அவர்களிடம் கையேந்தி கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு காலம் கொண்டு வந்து விட்டுவிட்டது. இதைத்தான் சொல்வது, காலம் சில சமயங்களில் மிகவும் கொடூரமானதாக இருக்கும். காலத்தின் தண்டனை பிரித்தானியா அந்த நிலையில் தான் நிற்கும். சரி, இப்படி இந்தியாவுடனான உறவுகளை வளர்த்துக் கொண்டிருக்கிற பிரித்தானியா எங்களுக்காக எதிர்த்து நிற்குமா இந்தியாவை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சரி, இந்தியா எங்களுக்காக களமிறங்குமா, அல்லது சரி இந்தியாவின் நிலை மாறுமா? இந்தியா இதுவரையில் இதையும் செய்யவில்லை. இதையும் ஒரு ஒரு விவசாயத்துக்கோ அல்லது ஒரு மீன்பிடித்துறைக்கோ கூட ஒரு தொழில்நுட்ப உதவிகளை கூட அந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கவில்லை என்பது தெளிவானது ஒன்று. அன்றைக்கு மீனவ சங்கத்தின் பிரதி தலைவர் ஒருவரிடம் கதைக்கும் போது கூட கூறியிருந்தார், இந்தியா மீன் இழுவை படகுகளுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறது. அந்த வழக்கு வரும்போது 2-3 படகுகளை கைப்பற்றுவார்கள் இலங்கை கடற்படையினர், அதைக்கு நீதிமன்றத்துக்கு காட்டுவார்கள், பிறகு கைவிட்டு விடுவார்கள் என்று சொல்லி எந்த விதமான உழைப்பும் இல்லை, எந்த விதமான வருமானமும் அவர்களுக்கு இல்லை. அவர் கூறினார், கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சு தான் அன்று போய் 7 கிலோ சூடை மீன் தான் பிடிச்சு கொண்டு வந்தேன். 1 கிலோ சூடை 200 ரூபாய், 7 கிலோ சூடை 1400 ரூபாய், 10,000 ரூபாய் டீசல், வந்தது 1400.
சரி, வேற மீன்பிடியாக்களை கேட்டால் அவர்கள் மீன் பிடித்து கொண்டு வந்தாலும் அந்த மீன் விற்க முடியாது விட்டால் கருவாடு போடுவதற்கு உப்பு இல்லை, அவ்வளவுத்தையும் கடலுக்கு கொட்ட வேண்டும். அப்ப ஒரு விவசாயத்தை வளர்ப்பதாக இருந்தாலும் ஓவரா தக்காளி பழத்தை ப்ரொடியூஸ் பண்ணினால் மிஞ்சிரத்தை சோஸ் போடுறதுக்கான ஏதாவது ஒரு வழி வேண்டும், அல்லது ஜாம் போடலாம். அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் மிஞ்சுவதை கொட்ட வேண்டியது. அண்ட் இது தென்பகுதியில் இருக்கின்ற ஒரு எக்கனாமிக் சென்டர். அவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் 500 கிலோ வாழைப்பழத்தை நாங்கள் கொட்டுகிறோம், ஒவ்வொரு நாள் 500 கிலோ வாழைப்பழத்தை கொட்டுகிறோம் என்றால் அவ்வாறான அங்க இருக்கிற தொழில்நுட்பத்தை கூட, அதை கேன்களில் அடைப்பது, அதனை பத்தலாக்குவது, அதனை பேக் அவ்வாறு கூட இந்தியா இதையும் தமிழ் மக்களுக்கு செய்யவில்லை என்று. ஏன் செய்யவில்லை என்றதுக்குரிய காரணமும் தெளிவானது ஒன்று. ஏனென்றால் தமிழ் மக்களின் டயஸ்பொரா மேற்குலக நாடுகள் சார்ந்தது. முழுக்க அமெரிக்காவும் பிரித்தானியா பிரான்ஸ் அங்கெல்லாம் கூட இருக்கிறோம், ஆஸ்திரேலியா எல்லாம் அவங்களுடைய ஆக்கள் தான். நேட்டோ அல்லது நேட்டோக்கள் இருக்கிற ஆக்கள் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்ப நாங்கள் தமிழர்களுக்கு அங்கு ஒரு அதிகாரம் கிடைக்குமாக இருந்தால், தமிழர்கள் இலங்கையில் ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக வந்தால் டயஸ்பொரா தான் அதுல பெரும் பங்கு வகிக்கும் என்றது இந்தியாவுக்கு தெரியும். அப்ப டயஸ்பொரா பெரும் பங்கு வகிக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது மேற்குலகம் சார்ந்ததாகத்தான் இருக்கு. அப்ப இதுதான் இந்த நடைமுறை சிக்கல். இப்ப இதை எவ்வாறு இப்ப உமாபரணன் கதைச்சதும் சரி, டேவிட் லேமே சொன்னதும் சரி, ஆனால் நிகழுமா நிகழாதா என்பதை பார்ப்பதற்கு எங்களிடம் ஒரு திங்க் டேங்க் வேணும். அதற்கு அடுத்த மாற்று வழி என்ன, இதை எவ்வாறு மூவ், அந்த ஒரு திட்டமும் எங்களிடம் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய விடயம் அல்லது ஈழத்தமிழர்களுக்கான ஒரு சுதந்திர தனிநாடு என்பதற்கு முதற்கட்டமாக ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி பயணிப்பது அல்லது நிரந்தர தீர்வுக்கான முயற்சிகளை எடுப்பதில் இந்தியா ஒருபோதும் விரும்பவில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2009ஆம் ஆண்டு யுத்தம் இடம்பெற்ற போது அந்த காலப்பகுதியிலே பேசப்பட்ட அல்லது ஊடகங்களிலே அதிகளவில் பகிரப்பட்ட பெயர்களுள் முதன்மையாக இருப்பது இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சின் செயலாளராக இருந்த 2009ஆம் ஆண்டு காலப்பகுதி 8-7 எல்லாம் சிவசங்கர் மேனன், பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த MK நாராயணன், அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட தூதுவராக இருந்தவர் தான் விஜய் நம்பியார், இலங்கைக்கான இந்திய தூதுவராக இருந்தவர் நிருபமா ராவ். இவர்களுடைய பேர் தான் அன்று பேசப்பட்டது. அன்று அவர்கள் டெல்லியில் இருந்த நாட்களை விட கொழும்புக்கு வந்த நாட்கள் தான் வாரத்தில் அதிகமாக இருந்தது. அனைத்து பத்திரிகைகளும் தலைப்புச் செய்தி விஜய் நம்பியார் யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவோடு விசேட பேச்சு, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரோடு MK நாராயணன் அதிகளவான பேச்சுக்களை மேற்கொண்டார். இவ்வாறான பேச்சுக்கள் தான் அன்றைய காலப்பகுதியில் பேசப்பட்டது. ஆனால் அவை அத்தனையும் ஈழத்தமிழர்களின் பலத்தை அழித்து பலவீனப்படுத்தி அவர்களை ஏதிலிகளாக்கி அவர்களை இடம்பெயர வைத்து நலிவுற வைத்து அவர்களை ஒரு அநாதைகளாக்குவதில் தான் அவர்களுடைய ராஜதந்திரம் அன்று இருந்தது. உண்மைதான். என்ன சொன்னால், அதாவது ஏனைய நாடுகள் தலையிடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அமெரிக்காவோ அல்லது பிரான்சோ பிரித்தானியாவோ. என்றால் அவர்கள் ஒன்று பயந்தது புலம்பெயர் தேசத்தில் இருந்த அமைப்புகளை தொடர்பாகத்தான் அவர்கள் மிக அதிக அச்சம் கொண்டிருந்தது. அவர்களின் ஊடாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் என்று சொல்லியும், மேற்குலக நாடுகளின் தலையீடுகள் இருக்கும் என்று சொல்லியும். ஏனென்று சொன்னால் 1983ஆம் ஆண்டு அந்த இனப்படுகொலை இடம்பெற்ற சமயம் இந்தியா தான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்ததை தவிர மேற்குலக நாடுகள் இல்லை. அந்த சமயம் அதற்கு பிற்பாடுதான் தமிழர்களுடைய ஆதிக்கம் மேற்குலக நாடுகள் மெல்ல அதிகரித்தது, லொபியும் அதிகரித்தது என்று இந்தியா பயந்தது. ஆனால் இந்தியா பயந்த அளவுக்கு தமிழ் அமைப்புகள் இங்கு பலமாக இருக்கவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை. அது தலைவருக்கும் இறுதி கட்டங்களில் தெரியும். 2007ஆம் ஆண்டு அப்படி ஓரளவு 7-8 அவருக்கு தெரியும் ஓரளவு டயஸ்பொராவில் என்ன நடக்கிறது என்று சொல்லி. ஆனால் அவரால் அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஒன்றைத்தான் கூறியிருந்தார், நான் இப்போது களத்தை பார்க்கிறேன், களத்தில் எனக்கு ஒரு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமாக இருந்தால் நான் மேற்குல டயஸ்பொராவில் ஒரு உழுப்புவேன், இந்த சருகெல்லாம் விழுந்து போட்டுட்டும் உண்மையானதுகள் நிற்கும் என்று சொன்னார். ஆனால் அதை உழுப்புறதுக்கு அவர் இல்லை. அதுதான் மிகவும் ஒரு வருத்தமான தகவல். அப்ப அவருக்கும் அது தெரியும். இந்தியா பயந்த அளவுக்கு இங்கே டயஸ்பொராவில் இருக்கிற அமைப்புகள் அவர்கள் சும்மா ஒரு என்ன சொல்றது, படம் காட்டுறது என்று சொல்லலாம், அப்படித்தான் செய்தார்கள். ஒரு தரப்பு பிரித்தானியாவின்
நாடாளுமன்றத்தை முடக்கி அந்த வீதிகளை முடக்கி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்த அதே சமயம் இன்னொரு தரப்பு அந்த அமைப்புகளும் பேசி அதை கலைத்து போக செய்வதற்கு, அதை இல்லாது செய்வதற்கு முயன்றவர்களும் தமிழர்கள் தான். இன்னொரு கட்சியில் இருந்தவர்கள், கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தான் அதையும் செய்திருந்தார்கள். என்னென்று சொன்னால் அன்று, அதாவது நீங்கள் கூறியது போல அடிக்கடி அவர்கள் கூடுதலாக இங்கு இந்தியா கொழும்பையே மையப்படுத்தி கொண்டு இந்தியான்ன்றது இந்த வித காரணம் கொண்டும் டயஸ்போராவோ அது அவர்களோட ஆதிக்கமோ அல்லது மேற்குலக நாடுகளோ இந்த போரை நிறுத்திவிடக்கூடாது என்பதில் இந்தியா கண்ணும் கருத்துமாக நின்று செயல்பட்டு தந்த காரியத்தை முடித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்தியா சரீர உதவிகளையும் தான் வழங்கியிருந்தது. கூடுதலான சினைப்பாஸ் இந்தியா தான் இந்த களமிறக்கி இருந்தது கனரக துப்பாக்கிகளுடன். சரி, ஆனால் நான் சொன்னது போல காலம் கொடூரமானது. இப்ப இந்தியா அதற்குரிய பலன்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை விட மிகச்சிறிய பாப்புலேஷனை கொண்ட அந்த மாலதீவில் போய் நீங்கள் தவம் கிடக்க வேண்டி, கையேந்தி நிற்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். ஜெய்சங்கரிடம் கேட்டாங்கள் கேள்வி. இந்த சதாம் ஹவுஸில் அவருக்கு ஒரு இன்டர்வியூ இருந்தது, போன கிழமை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சொல்லி போட்டாங்க, நீங்கள் இனிமேல் மதில் மேல் பூனையாக இருக்க முடியாது. ஒன்றில் ரஷ்யான்ற சீனான்ற பக்கம் பாயணும், இல்லாட்டி மேற்குலகத்தின் பாயம். இதுல எங்க என்று கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னென்றால், நான் மதில்ல இருக்கிறேன், நான் இந்த நிலத்தில இருக்கிறேன். ஓகே, நிலத்தில் இருந்தாலும் அவன் கேட்ட கேள்விக்கு அது பதில் இல்லை. அப்ப அதே போலதான் எண்ணெய் வியாபாரம். எண்ணெய் வியாபாரத்தை அவங்க சொல்லிட்டாங்க, இப்ப நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கி அங்க போய் தொடர்ச்சியாக விற்க முடியாது. ஆனால் அவர் சொல்றாரு என்றால் அது நாங்கள் அப்படி இல்லை, அந்த ரஷ்யாட்ட வாங்குறது என்னென்றால் எங்கட மக்களிட எனர்ஜி செக்யூரிட்டி என்று சொல்கிறார். அது ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவிடமிருந்து வாங்குகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெரியும் இவர்கள் எங்கிருந்து வாங்கி எங்கு விற்கிறார்கள், ஒரு அழுத்தத்தை போடுகிறார்கள். அப்ப எல்லா பக்கம் சீனாவை பொறுத்தவரையில் அவங்கள்ட்ட ஒரு கொள்கை இருக்கின்றது, ஒரு கொள்கை இருக்கின்றது, அவங்க அதில் போகிறார். இந்தியாவிடம் அந்த கொள்கையே இல்லாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இப்ப பாருங்கள், இலங்கையில் இப்போ எஜுகேஷன் ரிஃபார்ம், கல்வி மறுசீரமைப்பு கொண்டு வர போறாங்க. அதுல வரலாற்றை முக்கியமாக கொண்டு வர போறாங்க. அதே போல கல்வியில தொழில்நுட்பம், இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், வரலாறு அரசியல் கலக்காத வரலாறு என்று சொல்லும் போது சீனா எவ்வாறு தந்த நிலைமையை பலப்படுத்தியது, சீனா எவ்வாறு தான் கொண்டது கல்வியில் மறுசீரமைப்பு என்று சொல்லி, தொழில்நுட்பம் என்று சொல்லி அந்த கட்டத்துக்குள்ளதான் இலங்கை போய்கொண்டிருக்கின்றது. அப்ப இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இப்ப நான் முதல் கூறிய போல BYDயோ அல்லது சீனாவின் முதலீடுகளோ மிக மிக அதிகம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இலங்கையும் கோலாலம்பூரில் இடம்பெற்ற ஏசியன் மாநாட்டில் கூடி விஜித கருத்து பங்கு பற்றி இருந்தாலும் அவருக்கும் கொடுக்கப்பட்டது இப்போது ஒரு தெரிவு தான். நீங்கள் ஒன்றில் அமெரிக்காவின் கேம்பில் இருக்கணும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் ரஷ்யாவின் கேம்பில் இருக்கணும். முதலில் உங்களுக்கு தெரியும், நவம்பர் மாதம் அனுர்குமார் திசாநாயக்காவை நேரடியாக கடிதம் எழுதியிருந்தார், நாங்கள் பிரிக்ஸில் இணைவதற்கு ஆர்வமாக இருப்பது. ஆனால் இப்போது அந்த பேச்சே இல்லை என்றால் இவர்களுக்கே தெரியாவது என்ன செய்வதென்று. இப்ப அமெரிக்காவின் வரியை குறைப்பதற்கு இவரிடம் எந்த விதமான லிவரேஜும் இல்லை, என்ன செய்கிறது என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். அதற்கு பிரதி அமைச்சர் ஒருவர் கூறுகிறார், இலங்கை கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 300-400 மில்லியன் டாலர்களுக்கு எரிபொருட்களை வாங்குகின்றனர். அப்ப அந்த எரிபொருட்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்குவோமா? ஆனால் அமெரிக்காவின் எரிபொருளை வாங்கி இங்கு நீங்கள் ஏற்கனவே மின்சார கட்டணம் மிக அதிகம். அப்ப இங்க நீங்கள் அதனை பயன்படுத்த முடியாது. இப்ப கிட்டத்தட்ட இலங்கையின் நிலைமை உங்களுக்கு தெரியும், இப்ப ரூபாய்க்கும் பவுன்ஸுக்கும் அல்லது டாலருக்கும் இடையிலான வேறுபாடு உளவு தூரம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. அப்ப இலங்கை இப்ப கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு விசா ஃப்ரீ கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இறுதி கட்டமாக இப்போது நான் முதல் கூறின்றேன், இலங்கையின் பொருளாதார உற்பத்தி துறை எப்படி இருக்கின்ற, கருவாடு கூட மீனுக்கு உப்பு இல்லை, மிஞ்சிற தக்காளி பழத்தை என்ன செய்யறேன்னு அவங்களுக்கு தெரியல, மிஞ்சிற வாழைப்பழத்தை என்ன செய்யறேன்னு தெரியல, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஒன்றுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. அப்ப பொருளாதார மின்னத்துல தங்க இருக்கின்றா வெளிநாட்டில இருந்து அனுப்புற காசு கிட்டத்தட்ட இந்த வருஷம் 1.5 லட்சம் பேர் அனுப்பியிருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு. இப்ப இஸ்ரேலுக்கு உளவு சண்டை நடந்தாலும் ஒரு 40,000 பேரையாவது அப்படி அனுப்பணும் என்று தெரியுறாங்க. அடுத்தது டூரிஸ்ட், சுற்றுலா பயணத்துறை.
அது இந்த கிட்டத்தட்ட இப்போது 1.3 மில்லியனை எட்டிட்டுதாம் என்று அவங்களுக்கு அது பெரிய இந்த ரெண்டும் தான் இப்ப இலங்கையை ஏதோ ஒரு வகையில் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இந்த நிலைமையில தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நான் இதில் தற்போதைய நிலையில் இப்ப இந்தியா நிலைமை எங்களுக்கு தெரியும். இந்தியா ஒருபோதும் இதற்கு ஆதரவாக இருக்காது. திறக்காத கதவை தட்டுவதால் யாருக்கும் பலன் இல்லை. அது ஒரு சிலருக்கு அது பலன் அளிக்கலாம். அவர்கள் இந்தியாவுக்கு சேவகம் செய்பவர்களாக அல்லது நன்மை பயப்பவர்களாக இருக்கலாம். இதற்கு அப்பாலும் உலகம் இருக்கிறது என்பதை எப்போது தமிழ் அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் உணர்ந்து கொள்கிறார்களோ அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சரியான பாதையினூடாக நகர முடியும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான இலங்கை தொடர்பான விடயங்களில் ஈழத்தமிழர்களின் தாயக நிலப்பகுதிக்கான அங்கீகாரத்தின் தாமதமும் கடந்த காலங்களில் அங்கீகரிப்பதில் ஏற்பட்ட தடங்களும் பலஸ்தீனத்தினுடைய பிரான்ஸ் தொடர்பான அறிவிப்பும் என்று ஒப்பீட்டளவில் ஈழத்தமிழர்களினுடைய இந்த நிலைக்கு யார் காரணம், இந்தியாவினுடைய மனநிலையில் மாற்றமின்மைக்கான பிரதான காரணம் என்று பல முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.